இதையே வந்து சூர்யா அவர்கள் வந்து தொகுத்து வாங்கியிருந்தாருன்னா இது எல்லாருக்குமே தெரியும். இந்த வருடம் பொங்கல்ன்றது வருஷம் வருஷம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் இந்த வருஷம் அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்க போது ஏன் கேட்டீங்களா, இந்த அவார்ட் தான் இதுக்கு ரொம்ப அந்த தனித்துவம் பண்ணுறது. அதை யார் வாங்க போகிறான்றத பார்க்க போகிறோம். அதை தொகுத்து வாங்கிறதுக்கு தான் மாதவ ரம்யா வினோத் வந்திருக்காங்க. ஸோ ஒரு பலத்த கரகோஷத்தோட ஆரம்பிச்சிடலாமா? தேங்க்யூ. இதுக்கப்புறம் ரியல் ஹீரோஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் தானே கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்க, நீங்கள் தான் என்கிட்ட கேட்கணும் எதுக்கு வந்திருக்கீங்க. இல்லைங்க, போன வாட்டி காம்பேரிங் பண்ணோம். சரி பேமெண்ட் வாங்கலாம் தான் வந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, மொத்தமாக பேமெண்ட் வாங்கிக்கோ, இந்த ஷோவையும் பண்ணி கொடு அப்படின்னாங்க. சரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இல்லை இல்லைங்க, கண்டிப்பாக வந்து நம்ம வந்த வந்து அது கிடையாது. இந்த அவார்ட் ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். ஸோ அடுத்து திரும்ப நீங்கள் தான் கேட்கணும். அதை மறந்துட்டாங்க. நேற்று நைட்டுக்குள்ளே எழுதி வச்சிருந்தோம் கரெக்டாக, ஆனால் இப்போ மறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மெயின் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கீங்க. அதனால இந்த ஷோவை பற்றி, இந்த அவார்டு பற்றி என்னன்றது நீங்களே ஆரம்பிச்சு அப்படியே உள்ள போயிடலாம். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் காமெடி, இது மருதம் விருது. விருதுனாலே எல்லாருக்கும் பிரபலங்களுக்கு மட்டும்தான் விருது கொடுப்பாங்கன்னு எல்லா பேர் மனசுலேயும் வரும். மேடி உங்களுக்கு தானே? இல்லைங்க, விருது வரையும் பிரபலமாகலாம் எனக்கு தோணுது. பிரபலம் ஆக்குறதுக்காக கொடுக்கறது இல்லைங்க விருது. இந்த மருதம் விருதுகளோட சிறப்பம்சம் என்னன்னா, எல்லாரும் பிரபலங்களை தேடி போய் விருது கொடுப்பாங்க. ஆனா அந்த மருதம் குழு பிரபலங்களை தேடி விருது கொடுக்காம தன்னோட அன்றாட இயந்திர வாழ்க்கையில இச்சமூகத்திற்கு தன்னால் இயன்ற அளவு பாசிட்டிவ் இம்பாக்ட் மற்றும் இன்ஸ்பிரேஷன் கொடுத்து எல்லார் மனசுலையும் தன்னாலையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நங்கூரம் போல நம்பிக்கை ஏற்படுத்தும் ஒரு மனிதனை கௌரவப்படுத்துறதா இந்த மருதம் விருதுகளோட சிறப்பம்சம். புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த விருதுக்கு வந்து எப்போவுமே வந்து கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி. ஒன்று வந்து இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரி, அந்த அடுத்தது வந்து வாலண்டியர். ஸோ இன்ஃப்ளூயன்சர் வந்து எப்படின்னா, எந்த துறையாக இருந்தாலுமே சரி, தன்னுடைய தனித்திறமையை அதுக்கு ஒரு நேரம் செலவழித்து அது மூலியமாக இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷனாகவும் கூட இருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை தான் நம்ம இந்த இன்ஃப்ளூயன்சர், பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற அவார்டுக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். வாலண்டியர் வந்து எல்லாருமே வாலண்டியர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, ஒரு சில பேர் கேள்வி கூட கேட்டிருந்தாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பல பேர் வந்து அவங்களோட தனி நேரத்தை செலவழித்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸை வந்து ரொம்ப வர எல்லா அப்ளிகேஷனையும் அழகாக தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுதியானவங்களை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பெஸ்ட்டாக பண்ணுற ஒரு வாலண்டியர்ஸையும் செலக்ட் பண்ணி நாங்கள் கூப்பிடுவோம். ஸோ அது தவிர்த்து இந்த அவார்டோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்றத வந்து கம்மியாக நீங்கள் சொல்லுங்கள். இது நல்ல கேள்விதான். பொதுவா எல்லா மனசுலயுமே இந்த கேள்வி இருக்கும். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எதுக்காக, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது இது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் வர பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அவார்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இது வெவ்வேறு துறை மற்றும் இடம் சார்ந்த நம் ஜப்பான் வாழ் தமிழர்கள் மத்தியில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்தி ஒரு 50 பேருக்கு, எல்லாருக்கும் நடத்த முடியாது, ஒரு 50 பேரிடம் நடத்திய கருத்து கணிப்பின்படி ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுத்த முதல் 3 நபர்களில் யார் முதலில் பிடித்தாரோ அந்த நபர் தான் பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பெஸ்ட் வாலண்டியரா மருதம் குரூப். இது வந்து மருதம் குழுவுக்கு உள்ள மட்டும்தான். அது எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான், தனது பொன்னான நேரத்தை தனது குடும்பத்திற்காகவும் அலுவலகத்திற்காகவும் மட்டுமே செலவழிக்காம தராசு முள் மாதிரி நிலை நின்று இச்சமூகத்திற்கும் தன்னால் முடிந்த அளவு தனது சமூக சேவையை செய்த தன்னார்வலர் தான் அந்த பெஸ்ட் வாலண்டியர் ஆஃப் டுடே. இந்த 2 கேட்டகரிக்கு தான் இன்று அவார்டு கொடுக்க போறோம்.
இன்னும் ஒரு சில சர்ப்ரைஸ் இருக்கு, அதை நம்ம இந்த 2 அவார்டு கொடுத்து முடிச்சோட பார்ப்போம். பட் இவ்விருதுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக இன்றைய சிறப்பு விருந்தினரான திரு பவா செல்லத்துறை அவர்களை அழைக்கின்றோம். ஒரு நல்ல கரகோஷத்தை கொடுக்கலாமே. டீ போனாலும் நல்லா சாப்பிட்டுருப்போம் நினைக்கிறேன். பெஸ்ட் வாலண்டியர் ஆஃப் மருதம் குரூப். இது எப்படி இது தேர்வு பண்றாங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. மருதம் குழு ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் பல குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதை இதுக்கு முந்தின செக்ஷன்ல பார்த்தோம், எப்படி கொடுக்குறாங்க, அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்குது. நீங்க நிறைய கேள்வி கணைகள் எல்லாம் கொடுத்தீங்க. அதுக்கு வருகிற நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்கள்ல இருந்து அதை பரிசீலித்து நமது கிரைட்டீரியா, அதாவது வரையளவுக்கு பொருத்தமான குழந்தைகளை தேர்ந்தெடுக்கும் பணியை இரவு பகல் பார்க்காமல் தன் பொன்னான நேரத்தை செலவழிச்சு முழு எவாலுவேஷன் ப்ராசஸ்க்கு முற்றிலும் உறுதுணையாக இருந்த அந்த நபர் தான் இன்று பெஸ்ட் வாலண்டியர் ஆஃப் மருதம் குரூப். ரொம்பவே அழகா சொன்னீங்க. ஸோ எந்த ஒரு நல்ல செயலை செய்யறதுனாலும் அதுக்கு ஒரு முதலீடாக நம்ம நினைக்கிறது வந்து சம்டைம்ஸ் பணமாக இருக்கும். ஆனால் அதை விட விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் இருக்குன்னா நேரம். அதை ரொம்ப அதிகமாக கொடுத்து இதை அழகாக பண்ணுற ஒரு சிறந்த ஒரு வாலண்டியர் தான் இதை வாட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க யாருன்ற பேரை படிச்சிருங்க, வித் நோ சர்ப்ரைஸ். And the best volunteer of today is திரு அருண்ராஜ் அவர்கள். நல்ல கைத்தட்டலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கைத்தட்டுகளும் உற்சாகமும் தான் வந்து நிறைய கான்ஃபிடென்ஸை தரும். இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கவும் செய்யும். ஸோ அதனால நல்ல கைத்தட்டல் உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. இவருடைய முக்கிய சிறப்பம்சம் அந்த வந்த நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்கள்ல 34 குழந்தைகளை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதுல 24 குழந்தைகளோட விண்ணப்பங்களை முற்றிலுமாக பரிசீலித்த பெருமை இவருக்கே சார். ரொம்ப நன்றி. ஒரு சின்ன கேள்வி இருக்கு. அதாவது எல்லாருக்குமே ஆசை இருக்கு ஏதாவது பண்ணணும்னு. நேற்று கூட நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு கிளம்பி போலான்னு போனேன். வீட்டில் பார்த்தா கொத்தமல்லி கட்டு வாங்கணும்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி உங்களால எப்படி வந்து நேரம் செலவழிக்க முடியுது? ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கான பதில் வந்து ஒன்றுதான், எல்லாரோட ஆண்களுக்கும் இருக்க ஒரே பதிலாக நான் நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் பண்ண என்னோட ஒய்ஃபு தான் மெயின் காரணமாக நான் நினைக்கிறேன். அவங்க இல்லாட்டி கண்டிப்பாக இதை வந்து நான் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே டேக் கேர் பண்ணிக்கிறதுனால தான் வந்து என்னால் இது பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தான் இது தேங்க்ஸ் சொல்லணும். பாரதிய இந்த நேரத்தில் சேர்ந்துக்க வேண்டிய அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் திரு அருண்ராஜ் மற்றும் பாரதி அவர்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் விஷிங் மீ. எல்லா புகழும் மழைக்கிட்டே அதானே. சூப்பர். கண்டிப்பா இதுல இருந்து சந்தேகம் ஏதாவது